முகேஷ் என்ன சுஜனண்ணே இல்லை எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்பா. சரி உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாண்ணே சில்ட்ரன்ஸ் டைமுக்கு வந்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா வரும்னு வந்தேன். அப்படியா? நான் தான் கூட யாரோ வராங்கன்னாங்க. நீ வரன்னு தெரியாதப்பா. தெரியாதுல்ல. சரி சரி. நம்ம கிட்டத்தட்ட மேட்சா ட்ரெஸ் போட்டுருக்கோம் பாரு. ஆமாண்ணே. இல்லை எனக்கு சாக்லேட் வேணும். சரி ப்ரோக்ராம் முடிஞ்சு போகும்போது வந்துடுறேன். அப்படியா? சரி ஓகே. பிள்ளைங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். சரி ப்ரோக்ராம்குள்ள போயிருமா? சுஜனண்ணே ப்ரோக்ராம்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன தலைப்புன்னு சொல்லிடுறீங்களா? அப்படிங்க. சரி பிள்ளைங்களா இன்னைக்கு தலைப்பு என்ன தெரியுமா? தெரியாதுனே, அதானே கேக்குறோம். உனக்கும் தெரியாதா? தெரியாது, சொல்லவே இல்ல. தலைப்பு என்னன்னா ரிவெஞ்ச் எடுக்காத. என்னது ரிவெஞ்ச் எடுக்காதயா? ஆமா. என்னை சண்டை எதுவும் போட்டீங்களா என்ன? ஏய் டாபிக் பா, நான் சொல்லல. ஓ நீங்க சொல்லல. டாபிக் என்னது? ரிவெஞ்ச் எடுக்காத. ஆக்ஷனோட சொல்லு. ரிவெஞ்ச் எடுக்காத. ரிவெஞ்ச் எடுக்காத. சரி ஓகே. சரி ஓகே பிள்ளைங்களா, ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? சரி சுஜனண்ணே. ஓகேவா? ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சில்ட்ரன்ஸ் டைம் ப்ரோக்ராம் பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ப்ரேயர். அன்புள்ள ஏசப்பா, இந்த நேரத்துலையும் நாங்கள் சில்ட்ரன்ஸ் டைம் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு ப்ரோக்ராமும் ஆசீர்வாதமாக இருக்கணும்ப்பா. நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. பிரேஸ்மெண்ட் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஓகே சுஜனண்ணே, ப்ரேயர் பண்ணியாச்சு. ஆமாம். அடுத்து என்ன ப்ரோக்ராம்? அடுத்து நீ தான் சொல்லணும். சொல்லணுமா? நீங்கள் வேற வரும்போது ஒன்றுமே சொல்லலை. நீங்கள் வந்து இப்போ சொல்லிடுங்க, அடுத்து நான் என்னன்னு போய் கேட்டு வந்துடுறேன். அப்படிங்க நான் சொல்கிறேன். பிள்ளைங்களா அடுத்த ப்ரோக்ராம் என்ன தெரியுமா? உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஆக்ஷன் சாங். ஆக்ஷன் சாங்கா? ஆமா. சரி பார்க்க ரெடியா இருக்கீங்களா? நான் ரெடி. என்ன உங்க டான்ஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு தனியா அடி கட்டுறீங்களா? சரி வாங்க ரெண்டு பேரும் போய் ஆடலாம். ஓகே ஓகே ஓகே. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி ஆக்ஷன் சாங் பாடுவோமா? என்ன பாடுவோம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் எந்திங்க. சரி எல்லாரும் எந்திரிச்சிட்டிங்களா? ஃபர்ஸ்ட் சாங் என்ன பாட போகிறோம் தெரியுமா? நோவா தாத்தா குடும்பத்தில் 8 பேருங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச சாங் தானே? சத்தமாக பாடுவோமா? நல்லா ஆக்ஷன் பண்ணணும், ஓகேவா? நோவா தாத்தா குடும்பத்துல 8 பேருங்க. அந்த 8 பேரும் வேலைக்குள்ள சேர்ந்திருந்தாங்க. நோவா தாத்தா குடும்பத்துல 8 பேருங்க. அந்த 8 பேரும் வேலைக்குள்ள சேர்ந்திருந்தாங்க. சண்டை இல்லாம வம்பு இல்லாம, சண்டை இல்லாம வம்பு இல்லாம, போடா போட்டி போடாம சேர்ந்திருந்தாங்க. போடா போட்டி போடாம சேர்ந்திருந்தாங்க. ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா. நோவா பேல தண்ணி மேல மிதக்குது பாரு, அந்த பேலைக்குள்ள விதவிதமா மிருக ஜீவங்கள். நோவா பேல தண்ணி மேல மிதக்குது பாரு, அந்த பேலைக்குள்ள விதவிதமா மிருக ஜீவங்கள். சிங்கம் கரடியும் யானை பூனையும், சிங்கம் கரடியும் யானை பூனையும் ஒற்றுமையாக சேர்ந்திருந்தாங்க. ஒற்றுமையாக சேர்ந்திருந்தாங்க. ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா. நோவா தாத்தா குடும்பத்துல 8 பேருங்க. அந்த 8 பேரும் வேலைக்குள்ள சேர்ந்திருந்தாங்க. நோவா தாத்தா குடும்பத்துல 8 பேருங்க. அந்த 8 பேரும் வேலைக்குள்ள சேர்ந்திருந்தாங்க. ஓகே குட்டீஸ், ஃபர்ஸ்ட் சாங் எல்லாரும் சூப்பராக அழகாக ஆக்ஷன் பண்ணிங்க. செகண்ட் சாங் போகலாமா? செகண்ட் சாங் என்னன்னா சும்மா சும்மா அந்த சாங் தான் படிக்க போகிறோம், ஓகேவா? என் கூட சேர்ந்து அழகாக பாடுங்க. சும்மா என்று சொல்லாதே, வம்பு தும்பு ஒன்றுக்கும் போகாதே. சும்மா 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 என்று சொல்லாதே, வம்பு தும்பு ஒன்றுக்கும் போகாதே. நீ இயேசுவின் பிள்ளை, நீ இயேசுவின் பிள்ளை, உன்னால வரலாமா தொல்ல. நீ இயேசுவின் பிள்ளை, நீ இயேசுவின் பிள்ளை, உன்னால
அப்பாவையும் கனம் பண்ணு. லாங் லைஃப் உனக்கு வேண்டுமா, உன் அம்மாவையும் அப்பாவையும் கனம் பண்ணு. ஹாப்பி லைஃப் வேண்டுமா, பிறரோட அன்பாக வாழ்ந்திடு. ஹாப்பி லைஃப் வேண்டுமா, பிறரோட அன்பாக வாழ்ந்திடு. பிறரோட அன்பாக வாழ்ந்திடு. பிறரோட அன்பாக வாழ்ந்திடு. சும்மா 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 என்று சொல்ல மாட்டேன், வம்பு தும்பு ஒன்றிற்கும் போக மாட்டேன். சும்மா 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 என்று சொல்ல மாட்டேன், வம்பு தும்பு ஒன்றிற்கும் போக மாட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை, என்னால் இனி தொல்லை இல்ல. நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை, என்னால் இனி தொல்லை இல்ல. என்னால் இனி தொல்லை இல்ல. என்னால் இனி தொல்லை இல்ல. லாங் லைஃப் எனக்கு வேண்டுமே, என் அம்மாவையும் அப்பாவையும் கனம் பண்ணுவேன். லாங் லைஃப் எனக்கு வேண்டுமே, என் அம்மாவையும் அப்பாவையும் கனம் பண்ணுவேன். ஹாப்பி லைஃப் வேண்டுமே, பிறரோட அன்பாக வாழுவேன். ஹாப்பி லைஃப் வேண்டுமே, பிறரோட அன்பாக வாழுவேன். பிறரோட அன்பாக வாழுவேன். பிறரோட அன்பாக வாழுவேன். முகேஷே. என்ன சுந்தரண்ணே? ஆமாம் சரி, ஆக்ஷன்லாம் சூப்பராக போச்சு. ஆமா நான் ஆனது பாத்தீங்களா இப்படி? பயங்கரமாக ஆடுறியப்பா. ரொம்ப நாள் ஆச்சுல. ஆமா. திரும்பி அந்த வைப்புக்குள்ள வர வேண்டாமா? ஓகே ஓகே. ஆனால் உன்னோட ஒரு பையன் சூப்பராக ஆடினாம்பா. அந்த நோவா தத்தா ஸ்டெப்பு போட்டான் பாரு. நோவா தத்தா நோவா தத்தா நோவா தத்தா அப்படின்னு அவன் ஒரு வித்தியாசம் ஸ்டெப்பு சூப்பராக போட்டான். ஃப்ரெண்ட்ஸ்லாம் சும்மா சாதாரணமா நினைக்காதீங்க, சூப்பரா ஆடுவாங்க எல்லாரும். பார்த்தேன் செமையா ஆடினான். அதுக்கப்புறம் இன்னொன்று உன்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். அடுத்த ப்ரோக்ராம் என்னன்னு போய் கேட்டுட்டு வந்தியா? கேட்டு வந்துட்டேன். சொல்லு பார்ப்போம். அடுத்த ப்ரோக்ராம் என்ன தெரியுமா? நீங்க உங்க மூளைக்கு வேலை கொடுக்க வேண்டியது இருக்கும். ஏன் மூளைக்கு வேலை கொடுக்கணுமா? என்னன்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம். மனப்பாடம் பண்ணணும்னே. மனப்பாடம் பண்ண மெமரி வேஸ். கரெக்டா சொல்லிட்டீங்க. சரி சரி சரி. சரி ஓகே. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன எல்லாரும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு? ஓ, வசனம் படிக்கணுமா? பரவாயில்லையே, எல்லாரும் ரொம்ப நல்ல பிள்ளைங்களா இருக்கீங்களே. நான் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு அழகான வசனம் கொண்டு வந்திருக்கேன், பாப்போமா? என்ன வசனம்னு சொல்லிட்டு ஒரு பொம்மையை காட்டுறாங்களான்னு பார்க்கிங்களா? அந்த பொம்மை எப்படி இருக்குது? பார்க்க கோவமாக இருந்த மாதிரி இருக்குல்ல, யார்ட்டையோ போய் சண்டை போட்டு வந்த மாதிரி இருக்குன்னு. நம்ம சண்டை போடலாமா? சண்டை போடுறது தப்பு தானே. நம்ம யார்ட்டையா சண்டை போட்டு பழி வாங்குறது கரெக்டாக? நம்மளாம் வீட்டில் எல்லாரும் கூட பிறந்தவங்ககிட்டலாம் சண்டை போட்டு பழி வாங்கிட்டு இருப்போம், அப்படி தானே? ஒன்று தரலைன்னா நானும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, அப்படி பழி வாங்கலாமா? அதெல்லாம் தப்பு தானே. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஒரு வசனம் படிக்க போகிறோம், சரியா? பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எபிரேயர் 10:30 பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எபிரேயர் 10:30. ஓகே குட்டீஸ், எல்லாரும் இந்த வசனத்தை மனப்பாடமாக படிக்கணும், சரியா? உங்களுக்கு எப்பயாச்சும் பழி வாங்கணும் அப்படிங்கிற தாட் வரச்சில இந்த வசனம் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். யாரையும் இனிமேல் பழி வாங்கக்கூடாது, சரியா? ஓகே பாய். என்ன சுஜனே, வசனம் படிச்சிட்டீங்களா? நான் படிச்சிட்டேன் முகேஷே. நீ படிச்சியா? நான் மனப்பாடமா படிச்சேன். மனப்பாடமா படிச்சிட்டியா? ஆமா. ஒரு வித்தியாசமான ஆன்சரா இருக்க. மனப்பாட வசனத்தை மனப்பாடமா படிக்கணும். சரி ஓகே ஓகே. சரி ஏதோ சொல்ற. சரி ஓகே. சரி அடுத்து என்ன ப்ரோக்ராம் கேட்டியா? அடுத்து என்ன ப்ரோக்ராம்? என்ன கேட்க மறந்துட்டேனே. என்னப்பா நீ அவனை கேளுன்னம்ல. நீங்க எப்படி கேட்டு வந்திருப்பீங்க கரெக்டா? ஆமா, நீ மறந்துட்டேன்னா பரவாயில்லை, சொல்ல வேண்டாமா? பிள்ளைங்களா அடுத்து என்னன்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு கெஸ் இருக்கா? இல்லனே ஒன்ட்ட கேட்கலப்பா, பிள்ளைங்கிட்ட கேட்டேன். அடுத்து என்ன தெரியுமா? பைபிள் ஈவெண்ட். பைபிள்ல இருந்து ஒரு கதை கேட்க ரெடியா? நான் ரெடினே. பிள்ளைங்கள கேட்டேன்ப்பா, நீ அடியில குடுக்க வராத அப்படிங்க. சரி பிள்ளைங்களா பார்க்க போமா? நீ இந்த வழியா போ, நான் இந்த வழியா போறேன். ஓகே பிள்ளைங்களா, நீங்க வந்துருங்க. என்ன போட்டு போட்டு போட்டு. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பைபிள்ல இருந்து ஒரு சம்பவத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம், சரியா? அது யாரை பத்தின்னு தானே யோசிக்கிறீங்க? யாருன்னா சவுல், தாவீது 2 பேரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுல சவுல் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சவுல் இஸ்ரவேலோட
முதல் ராஜா, அப்படிதானே உங்களுக்கு தெரியும் தானே? அதே மாதிரி தாவீதும் நமக்கு தெரியும் தானே? ஒரு அரக்க வந்தான், கோலியாத் வந்தான், அவன் வந்து தேவனை நிந்திச்சு பேசுவான். அப்போ வந்து அவ்வளோ இராணுவ வீரர்கள் இருந்தாலும் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, அவனை பார்த்து பயந்து போய் எதிர்த்து போக நிற்க மாட்டாங்க. ஆனால் தாவீது என்ன பண்ணுவாருன்னா, கோலியாத்தை என்ன பண்ணிடுவார், ஜெயிச்சிருவார். எல்லாரும் நினைப்பாங்க தாவீது என்ன பண்ணுறான், குட்டி பையனாக இருக்கான், கோலியாத் எவ்வளோ பெரிய மனுஷனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தாவீது அது வரைக்கும் அற்பமாக தான் பார்ப்பாங்க. ஆனால் ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த மக்கள் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, சவுல் கொன்றதோ 1000, தாவீது கொன்றதோ 10000 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஆடி பாடி தாவீதை என்ன பண்ணுவாங்க, கொண்டாடிட்டு போவாங்க. இது வந்து யாருக்கு தெரிஞ்சிரும், சவுலுக்கு தெரிஞ்சிரும். அப்போ சவுலுக்கு கோபம் பொறாமை எல்லாம் வந்த உடனே என்ன பண்ணுச்சு, பழி வாங்குற எண்ணமும் சேர்ந்து வந்துச்சு. அப்போ தாவீது வந்து அரண்மனையில் இருக்கும்போது ராஜா என்ன தெரியுமா பண்ணுவார், ஈட்டியை எடுத்து வேகமாக வீசுவார். அந்த மாதிரி 2 வாட்டி யார் மேலே, தாவீது மேலே சவுல் வீசியிருப்பார். அப்போது இவர் என்ன நல்லா தானே இருந்தோம் சொல்லிட்டு தாவீதுக்கு வந்து ஒரு பயம் வந்து என்ன பண்ணுவான், ஓடுவான். துரத்த சவுல் துரத்த தாவீது என்ன பண்ணுவார், ஓடுவார். ஓடும்போது ஒரு வாட்டி சவுலுக்கு பயந்து தாவீது என்ன பண்ணுவாருன்னா, அதுல்லா அப்படிங்கிற ஒரு கெபி, ஒரு குகை மாதிரி ஒரு இடம்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல போய் தாவீது கூட ஒரு 400 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பயந்து போய் தங்கியிருப்பாங்க. அந்த இடத்தையும் சவுல் என்ன பண்ணிடுவாருன்னா கண்டுபிடிச்சிருவாரு. கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு எப்படியாவது போகணும்னு சொல்லிட்டு இவங்க கூட சவுல் கூடயே நிறைய பேர் போவாங்க. ஆனால் சவுல் வந்து தனியாக உள்ள கெபிக்குள்ளே போயிட்டுருப்பாரு. அந்த நேரத்தில் அந்த தாவீது வந்து உள்ளே இருப்பார். சவுல் வர்றதை என்ன பண்ணிடுவார்னா தாவீது பார்த்துருவார். இவர் நினச்சா என்னன்னாலும் பண்ணலாம், இவர் கூட 400 பேர் இருக்காங்க, ஆனால் இவர் அந்த நேரத்தில் தனியாக தான் வருவார். அப்போது ஆனாலும் எல்லாரும் சொல்லுவாங்க, நமக்கு தனியாக வந்து மாட்டிக்கிட்டாங்க, இவங்களை வந்து ஏதாவது நம்ம பண்ணிடலாம் அப்படி சொல்லி ஐடியா கொடுப்பாங்க. ஆனாலும் இவன் வந்து அப்படி இல்லை, இவன் வந்து தேவனுடைய மனுஷன், இவர் மேலே அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் சொல்லிட்டு தெய்வ பயத்தோடு அவன் நான் அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவான், அந்த அவர் ராஜானா பெரிய அங்கிலாம் போட்டிருப்பாங்கல்ல ராஜவஸ்திரம், அதுலேருந்து ஒரு சின்ன இதை மட்டும் பீஸை மட்டும் கட் பண்ணி கையில் எடுத்துருவான் அந்த வஸ்திரத்துலேருந்து. அப்போது சவுல் வெளியே வந்துடுவார். தாவீது வந்து அந்த நேரத்தில் வெளியே வந்து, ராஜாவே இங்கே பாருங்க, நான் வந்து உங்களை பழி வாங்கணும், உங்களை நான் கொல்லணும்னு நினச்சா கொண்டிருக்கலாம், ஆனால் என் கையில் நீங்கள் கிடைச்சும் நான் வந்து உங்களை அப்படி பண்ணலை, நான் வந்து நீங்கள் அழிஞ்சு போகணும், நீங்கள் இந்த இடத்த விட்டு போகணுங்கிற நினப்பெல்லாம் எனக்கு இல்லை ராஜா அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லுவா, தாவீது வந்து சவுலை பற்றி சொல்லுவான். சவுல் என்ன பண்ணுவாருன்னா, ஆனாலும் கொஞ்சம் யோசிப்பார், ஆமாம் இல்லை நம்மளை கொல்லணும்னு நினச்சாலும் கொண்டிருக்கலாம், ஆனால் இவன் அப்படி பண்ணலைன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி என்ன பண்ணிடுவாருன்னா மன்னிப்பு கேட்டு 2 பேரும் என்ன பண்ணிடுவாங்க, சமாதானமாக ஆயிடுவாங்க. உடனே தாவீது என்ன நினச்சிருப்பானா, சரி நம்ம சமாதானம் ஆகிட்டோம், நமக்கு என்னது இல்லை பிரச்சனை இல்லைன்னு நினைப்பான். ஆனாலும் கொஞ்ச நாளில் மறுபடியும் என்ன பண்ணுதுன்னா அவன் மனசில் ஒரு பழி வாங்குற எண்ணம் யாருக்கு வருது, சவுல் ராஜாவுக்கு வருது. அப்போ இன்னொரு வாட்டியும் தாவீதுக்கு பழி வாங்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி தான் பள்ளத்தாக்கு, வனாந்தரம், கெபின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், தாவீது பயந்து ஓடுவான். கடைசியாக சவுலுக்கு கர்த்தரே என்ன பண்ணியிருப்பாங்க, நியாயம் தீர்த்திருப்பாங்க குட்டீஸ். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களை ஏதாவது பண்ணினாலும் நீங்கள் வந்து உடனே நானும் பதில் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, பதிலுக்கு நிற்கக்கூடாது, சரியா? இதே மாதிரி தான் குட்டீஸ், யாரையும் நீங்கள் பழி வாங்கணும்னு நினைக்கக்கூடாது, சரியா? பழி வாங்குதல் எனக்குரியதுன்னு தேவன் நமக்கு சொல்லியிருக்காங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணோம், சரியா? பாய் குட்டீஸ். பிள்ளைங்களா ரெடி, பைபிள் ஈவெண்ட் பார்த்தீங்களா? சுதரணி பார்த்தனே, நீ பார்த்தியா? பிள்ளைங்க எல்லாம் செமையாக பார்த்தாங்கப்பா. ஆமாண்ணே, அவங்க சூப்பராக பார்த்தாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, பிரயோஜனமாக இருந்துச்சா? அவ்வளோதான், சூப்பர். சரி, அடுத்த ப்ரோக்ராம் பார்ப்போமா? சுதிரணி, அடுத்த ப்ரோக்ராம் என்னன்னு நான் கேட்டேன்ட்டேன். நான் கேட்டேன்ப்பா. நீங்க கேட்டீங்களா சார்? கேட்க மாட்டீங்களான்னு நினைச்சேன். சரி, நீ சொல்லிரு பாப்போம். அடுத்த ப்ரோக்ராம் என்ன தெரியுமா? கிராஃப்ட் பார்க்க போறோம். கிராஃப்டா? கிராஃப்ட் ஒர்க். ஓ, கிராஃப்ட் ஒர்க். என்ன உகேஷே? சரி. பிள்ளைங்களா பார்க்க ரெடியா? நல்லா ரெடி. நீ ரெடியா? ஏதோ வித்தியாசமா ஏதோ பண்றேன்னாங்க. ஆமாண்ணே, என்னன்னு தெரியல, ஏதோ லைட்லாம் கொண்டு போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. லைட் எல்லாம் கொண்டு போனாங்களா? சரி. அப்போ பிள்ளைங்களா ஏதோ நல்லா பயங்கரமாக ஏதோ பெருசாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். காத்துட்ருங்க. கிராஃப்ட் பார்த்து முடிச்சோன்னே உங்களை பார்க்குறேன். ஓகே பிள்ளைங்களா? வாங்க 2 பேரும் ஒன்று போல போமா? சரி, ஓகேவா. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அக்கா உங்களுக்கு ஒரு சிம்பிளான சூப்பரான ஒரு கிராஃப்ட் சொல்லி தர போகிறேன், சரிங்களா? இன்னைக்கு நீங்கள் எப்போவுமே தண்ணி குடிச்சிட்டு வாட்டர் கேன் என்ன பண்ணுவீங்க, ஒரு தானே போடுவீங்க. அதை வச்சு இன்னைக்கு ஒரு லேம்ப் பண்ணலாமா? சரி, அக்கா எப்படி செய்கிறேன்னு பார்த்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். முதல்ல நமக்கு அதுக்கு என்னெல்லாம் தேவை, ஒரு வாட்டர் பாட்டில் தேவை, அப்புறம் ஒரு குட்டியாக ஒரு எல்லோ கலர் ஷீட் நிறைய எடுத்து வச்சுக்கோங்க.
அப்புறம் ஒரு பிங்க் கலர் ஷீட். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அப்புறம் அதுக்கு தேவையான சிசர், அப்புறம் கம், அதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. சரி, பக்கா செய்கிறதெல்லாம் நல்லா பாருங்கள். சரி, இப்போ பார்த்தீங்களா, நான் ஒன்று வரைஞ்சி அது மாதிரி இது மாதிரி நிறைய நம்ம என்ன பண்ணிக்கணும், கட் பண்ணி வச்சுக்கிடணும். இப்போது நம்ம ஒரு எல்லோ கலர் ஷீட்டில் கட் பண்ணோம்ல, அது எல்லாத்தையும் இதில் பேஸ்ட் பண்ணிடலாமா? கம் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கொட்டிட்டு அதுக்கப்புறம் நம்மள்ட்ட வேஸ்ட்டான வாட்டர் கேன் இருக்குல்ல, அந்த வாட்டர் கேனில் பாதி இது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு எவ்வளோ பெருசாக லேம்ப் வேணுமோ அவ்வளோ பெருசுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டு வரலாமா? இப்போ நம்ம தனித்தனியாக வெட்டி வச்சுருக்கோம்ல, இந்த வாட்டர் பாட்டிலில் இந்த பேப்பரை நம்ம ஒட்டிடலாம், ஓகேவா? பார்த்தீங்களா, நமக்கு அழகான ஒரு லேம்ப் மாதிரி கிடச்சிருக்கா? இப்போ இதுக்குள்ளே நம்ம லைட் வச்சிடலாமா? ஓகே குட்டீஸ், இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இந்த லேம்ப்? இத மாதிரி உங்க வீட்லயே நீங்க செஞ்சு பாருங்க. ஹாய் முகேஷே, என்ன சொல்றேனே? அடுத்து என்ன ப்ரோகிராம் கேட்டியா? நான் கேட்டு வந்துட்டேன், நீங்க கேட்கல தானே? நான் பார்த்தேன், நீங்க கேட்கல. சரி சரி, விடு அதெல்லாம் எதுக்கு போட்டு சொல்லிட்டேன். சரி, நீ சொல்லிருந்த ஒரு தடவை. அடுத்து என்ன ப்ரோகிராம் தெரியுமா? சொல்லு. நம்ம குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. குட்டி ஃப்ரெண்ட்ஸ்னா யாரு? தான பாக்குறீங்க? ஓ ஃப்ரெண்ட்ஸா? என்ன அப்படிலாம் சொல்லாதீங்க. சரி சொல்லு. பசங்க யாரும் வரல. அப்ப நீ சின்ன பையன் ஒத்துக்கற? சரி, விடு. அடுத்து மப்பட்ஸ்லாம் வந்து ஏதோ ப்ரோகிராம் பண்ண போறாங்களாம் சொல்லிட்டு இருந்தாங்க. மப்பட்ஸ் வராங்களா? அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா. ஆமாண்ணே, இன்னைக்கு அதான் ஏதோ ப்ரோகிராமோட வந்திருக்காங்க. அப்ப சூப்பரா இருக்குங்க. பிள்ளைங்களா ரெடியா இருங்கண்ணே, மப்பட்ஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ஆமா சுஜனனே. அப்போ பார்த்தேன், அதுக்கு அடுத்து இப்போதான் பார்க்க போறேன். நீங்க அதுல ஏதாவது நடிக்க வரீங்களா? இல்லனே. அப்படியா? சரி பிள்ளைங்களா ரெடியா இருங்கண்ணே. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? யார் இது? நம்ம புலியா? சிங்கண்ணே. சொல்லு புலி, என்ன பக்கம்? ஏனே அது ஒண்ணு இல்லடே. என்ன ஒருத்தன் ஏமாத்திட்டானே. உன்னைய ஏமாத்திட்டானா? ஆமாண்ணே. சரி, அதுக்கு நீ என்ன பண்ண போற? அவனை ரிவெஞ்ச் எடுக்க போறேனே. ரிவெஞ்சா? கட்டாயம் பழி வாங்குவேன். பழிக்கு பழி வாங்க போறியா? ஆமாண்ணே. பழிக்கு பழி முதல்ல வாங்க கூடாது, சரியா? நீங்களும் என் கூட துணைக்கு வாங்க. டேய், பழிக்கு பழியே வாங்க கூடாது சொல்லிட்டு இருக்கேன். நான் உனக்கு துணைக்கு வரணுமா? ஆமாண்ணே. இங்க பாரு, என்னதான் கோவம் இருந்தாலும் பழிக்கு பழி வாங்க கூடாது, பாத்துக்க. என்ன இப்படி சொல்றீங்க? ஆமா, விஷயம் நல்லா கேட்டுக்க. பழிக்கு பழி வாங்கினா முதல்ல உன்னோட
ஆரோக்கியம் தான் கெடும். என்னன்னு சொல்றீங்க? ஆமா தம்பி, முதல்ல நீ பழிக்கு பழி வாங்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோயேன், உன்னோட கோவத்துல நீ சரியா சாப்பிட மாட்ட. கோவத்தினால ஏன்னா எனக்கு யாருமே சொன்னதே இல்லை. எனக்கு சொன்னது கிடையாதா? ஆமா. சரி தம்பி, இப்ப கேட்டுக்க, எல்லாரும் கேளுங்க. நீங்க பழிக்கு பழி வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, வாங்கணும் அப்படின்னு அந்த எண்ணத்தோட இருந்தீங்கன்னா உங்களால எதுலயுமே சரியா கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது. அப்ப நான் பழி வாங்க கூடாதுங்களா? ஆமா தம்பி, பழி வாங்கணும்னு ஒரு எண்ணத்தோட இருக்காத. எல்லாரு கூடயும் அன்பா பழகிக்க. ஐயோ, என்னனே பண்ண? ஆமா, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இப்ப நீ ஒருத்தன பழிக்கு பழி வாங்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோயேன், சின்ன பிரச்சனையா தான் இருக்கும். ஆனா நீ பழிக்கு பழி வாங்கி அது அப்படியே பெருசாகிருவ. அப்படியானே? ஆமாடா. ஆமாடா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டி வச்சிருக்கேன்ல. ஆமா, போய் அடிச்சு பற கொட்டலான்னு. ஓ, அப்படிலாம் வேற பிளான் பண்ணி வச்சிருக்கியா? ஆமாண்ணே. சரி 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 சரி, இப்ப நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுது? அப்படி புரிஞ்சுதுண்ணே. எங்க நான் சொன்னதெல்லாம் சொல்லு பாப்போம். நம்ம கோவப்பட்டோம்னா, பழி வாங்கினோம்னா நம்ம உடல்ல பாதிக்கப்படும். சரி, அடுத்து பிரச்சனை மறுபடியும் பெருசா மாறும். கரெக்டானே? கரெக்டா. அப்புறம் நீ கரெக்டா புரிஞ்சிருக்க. ஆனா நான் சொன்ன மாதிரி சொல்லல. அப்படியானே? அதனால எனக்கு கோவம், அதனால உன்னை பழிக்கு பழி வாங்க போற அப்படின்னு சொல்ல மாட்டேன். அதான பார்த்தேன். சரி சரி, பழிக்கு பழி என்ன பண்ணக்கூடாது? வாங்கவே கூடாது. எப்பவுமே எல்லாரு கூடயும் ஃப்ரெண்டா இருக்கணும். நல்லா அன்பா பழகணும். ஓகேவா? புரிஞ்சுதா? மண்டையில நல்லா பிக்ஸ் பண்ணிக்கோடா புலி. என்ன மண்டையில தட்டிருக்கேன். ஓகே ஓகே ஓகேவா? ஓகேடா. ஓகே, என்ன பாப்பமா, பிள்ளைங்களுக்கு பாய் சொல்லிடுவோம். ஆமாண்ணே, இதே மறந்த பத்தியா? ஓகே, பாய் சொல்லிடலாமா பிள்ளைங்களா? பாப்பமா, பாய். சுதிரனே, சொல்லு முகேஷே. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி பண்ணாங்க? பயங்கரமா பண்ணாங்களேப்பா. எல்லாம் நம்ம ட்ரைனிங் தான் பாத்துக்கோங்க. ஓன் ட்ரைனிங்கா? சரி, நான் நம்பிட்டேன். பிள்ளையா நோட் பண்ணி வச்சுக்கோங்கண்ணே. சரி, அடுத்து என்ன ப்ரோக்ராமு? அடுத்து ப்ரோக்ராம் என்னன்னு கேட்க போனே. சரி, ப்ரோக்ராம் முடிஞ்சிட்டுட்டாங்க. என்னப்பா அதுக்குள்ள முடிஞ்சிச்சா? இன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டனே. ஆமாப்பா, இன்னைக்கு கொஞ்சம் ஃபாஸ்டாவே போயிருக்கேண்ணே. என்னன்னே தெரியல. சரி, அப்போ அவ்வளவுதான், எண்டிங் பிரேயர் தானே அடுத்து? எண்டிங் பிரேயர் தான். சரி பிள்ளைங்களா, அடுத்து எண்டிங் பிரேயர் பண்ணி முடிச்சிடுவோண்ணே. உங்களை இதே மாதிரி அடுத்த சில்ட்ரன்ஸ் டைம்ல நாங்கள் பார்க்குறோண்ணே. பாய் கட்டிடுமா? பாய். இன்னைக்கு ப்ரோக்ராம் பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? இன்னைக்கு என்ன டாப்பிக்கில் பார்த்தோம்? ரிவெஞ்ச் எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தோம், அப்படி தானே? நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை என்ன பண்ணக்கூடாது? பழி வாங்கக்கூடாது. ஓகேவா? ப்ரேயர் பண்ணிடலாமா? அன்புலே ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. இந்த நாளிலும் இந்த சில்ட்ரன்ஸ் டைம் ப்ரோக்ராமை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததுக்காக நன்றி. இன்று கற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியமும் எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அபியாசப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை முற்றிலுமாக உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்கள் பொறுப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பாய் குட்டீஸ்.